வெல்கம் டு இணையகில ஏஎஸ் அகாடமி. நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சர்வே டிராஃப்ட்மேன்ஸ்க்கான வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா டிராஃப்ட்மேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா சர்வேருக்கும் டிராஃப்ட்மேனுக்கும் ஒரு 3 யூனிட் வித்தியாசமாக இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா அதில் கேட் இருக்கும், டிராஃப்ட்மேனில் கேட் இருக்காது. அதே மாதிரி சர்வேல வந்து ட்ரைனேஜ்லாம் இருக்கும். ஓகேவா? அதில் ட்ரைனேஜ்லாம் வராது. இங்கே என்ன சார் வரும் அப்படின்னா, இங்கே ரோடு இன்ஜினியரிங் 1, ரோடு இன்ஜினியரிங் 2, ஜிபிஎஸ் இதெல்லாம் இந்த பக்கம் வரும். ஓகேவா? சரி கவனிங்க. பார்ப்போம் ரோடு இன்ஜினியரிங். ஓகேவா? டிராஃப்ட்மேனில் இருக்கிற ரோடு இன்ஜினியரிங் நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் சர்வேல வராது, டிராஃப்ட்மேனில் வர ரோடு இன்ஜினியரிங். ஓகேவா? ஏன் அப்படின்னா நீ எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்ப என்ன பண்ணலாம், சர்வேருக்கும் அப்ளை பண்ணலாம், இல்லை டிராஃப்ட்மேன் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டிராஃப்ட்மேன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ரோடு இன்ஜினியரிங் கண்டிப்பாக படிச்சாகணும். ரோடு இன்ஜினியரிங் ஒன்றும் கிடையாது. நீங்கள் டிப்ளமா என்ன பண்ணியிருப்பீங்க, டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க, இல்லை பி லெவலில் ஹைவே இன்ஜினியரிங் படிச்சிங்களா, அதுதான் இங்கே வந்து ரோடு இன்ஜினியரிங்காக இருக்கும். ப்ளஸ் என்ன அப்படின்னா இல்லை பேசிக் கான்செப்ட் நிறையா இருக்கும். ஓகேவா? டிப்ளமோ பி லெவல் படிச்சதெல்லாம் ஹை லெவலாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா பேசிக் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகே, சரி பார்க்கணும்னா இதில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரோட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரோட்ஸ். சரி, ரோடை எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம்? ஓகேவா? மெயினாக வந்து அவரோட லொக்கேஷன், அதாவது ரோடு எங்கே இருக்குது, அவரோட ஃபங்க்ஷன் என்ன, அதே மாதிரி அந்த ரோட இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அது முக்கியமான ரோடா, முக்கியம் இல்லாத ரோடா, அந்த மாதிரி. ப்ளஸ் அங்கே வர டிராஃபிக். ஓகேவா? அப்புறம் அங்கே கொண்டு போகிற டிரான்ஸ்போர்ட்டோட வெயிட்டு, டன்னேஜ்னால் எவ்வளோ வெயிட்டு கொண்டு போகிறோம், இதை பொறுத்த நம்ம என்ன பண்ணோம், ரோடை நம்ம கிளாஸிஃபையே பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ரோட முக்கியத்துவம், ஓகேவா, எவ்வளோ டிராஃபிக் போகும், எவ்வளோ லோடு அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும், அது முக்கியமான லொக்கேஷனில் இருக்கா, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதை பொறுத்த நம்ம ரோடை பிரிக்கிறோம். ஸோ ரோடை பொறுத்த வரைக்கும் எப்படி பிடிக்கிறோம் அப்படின்னா, எர்த் ரோடு, ஓகேவா, மெட்டீரியல் வச்சு பிடிக்கிறோம். எர்த் ரோடு, கிராவல் ரோடு, வாட்டர் பார்ன் மெக்கடம் ரோடு, பிட்டுமினஸ் ரோடு, சிமெண்ட் காங்கிரீட் ரோடு. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறோமா, பேஸ்ட் ஆன் மெட்டீரியல் வச்சு ரோடை நம்ம பிரிக்கிறது. ஓகேவா? சரி சார், லொக்கேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் வச்சு பிடிக்கிறது எப்படி சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற அக்காண்ட் லொக்கேஷன் ஃபங்க்ஷன் எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னா, நேஷனல் ஹைவே. ஓகேவா? நீ பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் என்ன வரும், நாக்பூர் பிளானு, பாம்பே பிளான், லக்னோ பிளான்லாம் போட்டிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் நடத்திருப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ நாக்பூர் பிளான் அப்படின்னு நம்ம ரோட 5 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து நேஷனல் ஹைவே, என்ஹெச்னு சொல்கிறோம்ல, நேஷனல் ஹைவே. 2வது ஸ்டேட் ஹைவே. 3வது மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, எம்டிஆர்னு சொல்லுவோம். அடுத்து மைனர் ஆர் அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு. 5வது வில்லேஜ் ரோடு. ஓகேவா? ஸோ இது மாதிரி 5 கேட்டகரி என்ன பண்ணுறாங்க, ரோடை பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் ஹைவே. நேஷனல் ஹைவே என்ன சார், அது முக்கியமாக ஒரு ஸ்டேட்டோட கேபிட்டல்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டில் கேபிட்டலில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது முக்கியமான ஹைவே வந்து நேஷனல் ஹைவே தான். ஓகேவா? இது வேற என்ன கனெக்ட் பண்ணும் சார் அப்படின்னா, முக்கியமாக வந்து அங்கே இருக்க துறைமுகங்கள், ஓகேவா, போர்ட்ஸு, கேபிட்டல்ஸு, முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும், அது கனெக்ட் பண்ணும். அங்கேருந்து எல்லாமே போகிற மாதிரி இருக்கும். முக்கியமாக போர்ட்ஸ், கேபிட்டல்ஸ், ஃபாரின் ஹைவேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் நேஷ்னல் ஹைவே. ஓகேவா? நேஷ்னல் ஹைவே ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நேஷனல் ஹைவே வித் எவ்வளோ இருக்கணும், 2 லேன்னா அப்படின்னா அட்லீஸ்ட் 8 மீட்டர் வித் இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி 2 மீட்டர் ஒய்ட் ஆஃப் ஷோல்டர். ஷோல்டர் வந்து 2 மீட்டர் கண்டிப்பாக சைடில் ஷோல்டர் கொடுத்துருக்கோம். ஓகேவா? 8 மீட்டர் எவ்வளோ வித்து, இது இல்லாமல் சைடில் ஷோல்டர் என்னன்னு 2 மீட்டர் இருக்கணும். ஷோல்டரும் அவ்வளோ தெரியும், ரோடு இல்லாமல் சைடில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பா. ஓகேவா? இங்கே பாருங்க, டைபிள் கிராஸ் செக்ஷன் ஆஃப் நேஷனல் ஹைவே. இது வந்து கிராஸ் செக்ஷன் ஆஃப் நேஷனல் ஹைவே. ஓகேவா? ரோடு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு 7 மீட்டர் இருக்குது. இதுதான் ஷோல்டர், இங்கே இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம ஷோல்டர்னு சொல்கிறோம். ஸோ ஷோல்டரும் சேர்த்து மொத்தமாக 12 மீட்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா 5 மீட்டர்ஸ் இருக்குது இதில் இருக்குது. ஸோ 7 மீட்டருங்கிறது ரோடு, 12 மீட்டருங்கிறது வித்து ஷோல்டரோட சேர்த்து. ஸோ லேண்டு வித்து பார்த்தீங்கன்னா, லேண்ட் எடுக்கிறப்ப ஃபுல்லாக வந்து 50 மீட்டருக்கு எடுக்கிறாங்க. ஓகேவா? என்ன பண்ணுறாங்க, 50 மீட்டருக்கு எடுக்கிறாங்க. இங்கே ஸ்லோப் கொடுத்துருப்பான். ஸ்லோப் எது கொடுக்குறாங்க அப்படின்னா, மழை பெஞ்சா தண்ணி இங்கே வந்து என்ன ஆகும், ட்ரைனேஜுக்கு வந்துடும், பேர் ட்ரைனேஜ். ஓகேவா? கண்டிப்பாக ஹைவே சைடில் ட்ரைனேஜ் இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே கேம்பர் சைடில், இங்கே சென்டரில் கேம்பர் கொடுத்துருவாங்க. கேம்பர் எதுக்கு தராங்க அப்படின்னா, மழை பெஞ்சா தண்ணி இங்கே நிற்கக்கூடாது. ஓகேவா? சைடில் இறங்குறதுக்கா மேலே ஒரு ஸ்லோப்பில் கேம்பர் கொடுத்துருப்பாங்க. ரோடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்காது, இந்த மாதிரி வளைவாக தான் இருக்கும். ஓகே, மழை பெய்ய தண்ணி என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோப் வழி இறங்கி ட்ரைனேஜுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ லேண்டு வித்தை பொறுத்த வரைக்கும் 50 மீட்டர் கொஸ்டினில் கேட்பாங்க. எவ்வளவு? 50 மீட்டர். நெக்ஸ்ட் ஸ்டேட் ஹைவே. ஓகேவா? ஸ்டேட் ஹைவேனா முக்கியமாக இதுவும் என்ன பண்ணால் ஸ்டேட்டு, அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டவுன்ஸ், ஸ்டேட்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டவுன்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற, ஓகேவா, ஸ்டேட் அண்ட் கனெக்ட் இம்பார்ட்டன்ட் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ். ஓகேவா?
இது என்ன பண்ணுவோம், முக்கியமாக இது என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டேட் ஹைவே என்ன பண்ணால் நேஷனல் ஹைவே கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேட் ஹைவே என்ன பண்ணோம், நேஷனல் ஹைவேல போய் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? சரி, படத்தை காட்டுறேன் பாருங்க, இங்கே படம் இருக்கும். இதான் வந்து கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஸ்டேட் ஹைவே. ஓகேவா? ரோடு வித் 9 மீட்டர், டோட்டல் 12 மீட்டர் இருக்குது. சேம் அதே மாதிரி தான். ஓகேவா? அதே மாதிரி இங்கே ட்ரைனேஜ் இருக்கும். ஆனால் லேண்டு வித்து பார்த்தீங்கன்னா அது வந்து 50 மீட்டரா, அது 50 மீட்டர் நேஷனல் ஹைவே. ஸ்டேட் ஹைவே கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 30 மீட்டர் டு 45 மீட்டர் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? லேண்டு வித்து, அதுக்கு ரோடு போகிறதுக்கு எடுக்கிற மொத்தமாக லேண்டு வித்து. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு. ஓகேவா? எம்டிஆர்னு சொல்லுவோம், மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு. அது என்ன சார் எம்டிஆர்னா, நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற முக்கியமான ரோடு. ஓகேவா? டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற முக்கியமான சொல்கிறோம், எம்டிஆர் நம்ம சொல்கிறோம். திஸ் ரோட் கன்ஸ்ட்ரக்ட் நியர்லி சேம் பொசிஷன் ஆஃப் த ஸ்டேட் ஹைவே மாதிரி தான். ஓகேவா? அது என்ன பண்ணும், இன்டர் கனெக்ட் உள்ள அந்த ஏரியாக்குள்ள வந்து என்ன பண்ணும், கனெக்ட் பண்ணும். டிஸ்ட்ரிக்ட் என்ன பண்ணும், ஸ்டேட்டில் இருக்க முக்கியமான எல்லா டிஸ்ட்ரிக்ட் என்ன பண்ணும், கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ப்ரொடக்ஷன் மார்க்கெட்ஸ் வித் ஸ்டேட் ஹைவே ரயில்வேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ அது எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணி இங்கேருந்து இப்போ ஃபேக்ட்ரிலேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி, இல்லை அங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி ரயில்வேஸ் அது அந்த ஸ்டேஷன் கொண்டு போகிற மாதிரி, அந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டேட் ஹைவே கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ மேஜர் டிஸ்ட்ரிக்ட் கனெக்ட் ஆகிருக்கோம்னா ஸ்டேட் ஹைவே கூட கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ப்ரொடக்ஷன் பண்ணி கொண்டு போகிறது தான் மெயினாக. ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, அதுக்கும் ஒரு டயக்ராம் இருக்குது. ஓகேவா? இதுதான் கிராஸ் செக்ஷன் ஆஃப் மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு. லேண்ட் வித் டோட்டலாகவே 30 மீட்டர் தான். ஸோ ஸ்டேட் ஹைவே நேஷனல் ஹைவே வந்து 50 மீட்ரு, ஸ்டேட் ஹைவே பார்த்தீங்கன்னா 30 to 45 மீட்ரு, டிஸ்ட்ரிக்ட் ரோடு மேஜர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா 30 மீட்ரு, ரோடுக்கு பார்த்தீங்கன்னா 3.8 மீட்ரு, டோட்டல் ரோடுவே அதோட 10 மீட்ரு. ஓகேவா? இங்கே என்ன இருக்கும், ட்ரைனேஜ் கொடுத்துருப்பாங்க, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு. அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடுனா முக்கியம் இல்லாத ரோடு, அதுவும் டிஸ்ட்ரிக்ட் ரோடு தான், ஆனால் அந்த அளவுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கிற ரோடு வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு. மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடுனா அந்த ஸ்டேட்டில் இருக்க முக்கியமான டிஸ்ட்ரிக்ட் கனெக்ட் பண்ணுறது மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு. அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடுனா நார்மலாக இருக்கிறது. ஓகேவா? மேஜர் இல்லாமல் முக்கியம் இல்லாத ரோட நம்ம அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடுன்னு சொல்கிறோம். ஓகேவா? இன்டீரியர் ரோடெலாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அதை நம்ம ஓடிஆர்னு சொல்லுவோம், அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடுன்னு நம்ம சொல்கிறோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ரோடு கூட போய் மேஜர் ரோடு போய் கனெக்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நமக்கு டயக்ராம் இருக்குது. ஓகேவா? இதான் வந்து நார்மலாக டிஸ்ட்ரிக்ட் ரோடு. ஓகேவா? ஸோ பேம் பார்த்தீங்கன்னா 7.5 மீட்டர் இருக்கும். ஓகேவா? ஃபுட்பாத் இருக்கும், ஃபுட்பாத் நடந்து போகிறதுக்கா. ஓகேவா? நடந்து போகிறதுக்கா இருக்கும். இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா மழை பெய்ய தண்ணி உள்ளே இங்கே என்னென்னா இந்த கேப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, படத்தில் பார்த்துருப்பீங்க, என்ன ஆகும், கேப்பாக இருக்கும். மழை பெய்ய தண்ணி ஆகும் இதுக்குள்ளே. ஓகேவா? இப்போவே கிரைட்டிங்குள்ளே தண்ணி உள்ளே போயிட்டு இதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா குப்பைலாம் உள்ளே போகாமல் இருக்கும். ஓகேவா? குப்பை உள்ளே போகாமல் தண்ணி மட்டும் என்ன ஆகும், உள்ளே போகிறதுக்காக வச்சுருக்காங்க. ஓகேவா? இதில் என்ன ஆகுனா கிரைடிங் கொடுத்துருவாங்க. பாருங்க, கிரைடிங் என்ன பண்ணணும்னா இப்படி ஓப்பன் மாதிரி இருக்கும், என்ன குப்பைலாம் உள்ளே போகுது, தண்ணி மட்டும் என்ன ஆகும், உள்ளே போகும். ஸோ இதான் என்ன சொல்கிறோம், டைப்ஸ் ஆஃப் ரோடு. ஓகேவா? த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்ன அப்படின்னா வில்லேஜ் ரோடு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்ன, வில்லேஜ் ரோடு. வில்லேஜ் ரோடு தெரியும், கடைசியாக கிராமத்தில் கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? சிட்டி இல்லாமல், அதாவது ஃபஸ்ட்டு நேஷனல் ஹைவே பார்த்தோம், ஸ்டேட் ஹைவே பார்த்தோம், மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, அடுத்து லாஸ்ட்டாக வந்து வில்லேஜ் ரோடு. இது என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டெவலப்டாத ஏரியா. ஓகேவா? வில்லேஜை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆனால் இந்த வில்லேஜ் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரோட போய் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? ஒரு அன்மெண்டல் ரோடு. ஸோ இந்த மான்சூன் இந்த ரோடில் எப்படின்னா மழை பெஞ்சா ரொம்ப மோசமாக இருக்கும். ஓகேவா? மழை பெஞ்சா ரொம்ப மோசமாக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி கொஞ்சம் இதுதான். இது யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னா வில்லேஜ் பஞ்சாயத்து தான் இதை பார்த்துக்கிறாங்க. ஸோ இதான் வந்து என்னது, வில்லேஜ் ரோடு. ஓகேவா? சொல்கிறோம் வில்லேஜ் ரோடுன்னு சொல்கிறோம். ஸோ இதான் வந்து நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் ரோட்ஸ். ஓகேவா? இதான் என்னது, டைப்ஸ் ஆஃப் ரோட். இந்த லேண்ட் வித்து கேட்பாங்க, நம்ம என்ன பண்ணணும், இதை மக்கப் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரெயின் ரெண்டாக போய், ஒன்று பிளெயின் ஆர் ரோலிங் டெரைன், இல்லைன்னா மவுண்டேனியஸ் அண்ட் ஸ்டீப் டெரைன். ஓகேவா? இப்போ நேஷனல் ஸ்டேட் ஹைவே போடுறோம்னா நார்மலாக வந்து 45 மீட்டர். ஓகேவா? இதே வந்து ஓப்பன் ஏரியாவாக இருந்துச்சு, மவுண்டேனியஸ்னால் 24 மீட்டர் தர முடியும். ஓகேவா? ஸோ ரேஞ்ச் வந்து 30 to 60 மீட்ரு தெரிஞ்சுவாங்க. ஸோ ஓப்பன் ஏரியா பில்டப் ஏன் ரெண்டு இருக்குது. ஓகேவா? ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் பிளேன் ரோலிங்காக மவுண்டேனியஸ்லாம் கம்மியாக தர முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் மக்கப் பண்ணி இந்த வேல்யூ தான் ஃபஸ்ட்டு நார்மல் மக்கப் பண்ணிக்குவாங்க. ஏன்னா நேஷனல் ஸ்டேட் 45 மீட்ரு,
மேஜர் சிட்டி 25 மீட்ரு, அதர் சிட்டி 15, வில்லேஜுக்கு 12. ஓகேவா? இதே மவுண்டனிஸ் போயிட்டோம் அப்படின்னா அப்படியே பாய் தான் வரும். ஓகேவா? 45 24, அப்படியே 18 15 9 கொஞ்சம் குறைக்க மாதிரி. ஏன்னா மவுண்டனிஸ் என்ன பண்ணோம், ரோடு அவ்வளோ வித்துக்கு போட முடியாது. புரியுதா? ஸோ லேண்ட் வித்து பொறுத்த வரைக்கும் இங்கே லேண்ட் வித்து அவ்வளோ எடுத்துக்கலாம், ஆனால் மவுண்டனிஸில் அவ்வளோ லேண்ட் வித்து நம்மளுக்கு கிடைக்காது. ஓகேவா? பட் இதுதான் ரேஞ்சு, இதானது ரேஞ்சு. ஓகேவா? சரி, லாஸ்ட்டாக வில்லேஜ் ரோடு சொல்லவே இல்லை. வில்லேஜ் ரோட லேண்டு வித்து இப்படி தான் இருக்கும், 18 or 24 மீட்டர். ஸோ சொன்ன மாதிரி 18 to 24 மீட்டர். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஹைவேக்கு 50 மீட்டர் எடுக்கிறோம், ஸ்டேட் ஹைவேக்கு 30 to 45 மீட்டர். ஓகேவா? டிஸ்ட்ரிக்ட் ரோடுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு 30 மீட்டர் எடுக்கிறோம். இதுக்கு 18 to 24 மீட்டர் தான். ரோடு வித்து பேமெண்ட்னா 3.8 மீட்டர் தான். ஓகேவா? 3.8 மீட்டர் தான். ரோடு வே வித்து வந்து 7.5லேருந்து 8 மீட்டர் இருக்கும். இங்கேயும் ட்ரைனேஜ் கொடுத்துருப்பாங்க. புரியுதா? இதான் வந்து ஒவ்வொரு கிராஸ் செக்ஷன். ஓகேவா? ஒவ்வொரு ரோட கிராஸ் செக்ஷன் சொல்லியாச்சு, லேண்டு வித்து சொல்லியாச்சு. இந்த டேபிள் நம்ம மக்கப் பண்ணி வச்சுக்கணும், ஏன்னா எக்ஸாமில் இந்த டேபிள் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸு கேட்பாங்க. ஓகேவா? நம்ம மென்ஷனில் பார்த்தீங்கன்னா சர்வேயர், டிராஃப்ட்மேன் ரெண்டுக்குமே கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ சர்வேயருக்கும் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, டிராஃப்ட்மேனுக்கும் தனியாக கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ப்ளஸ் ஏக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸஸ் எடுக்கிறோம். ஸோ சர்வேயர், டிராஃப்ட்ஸ்மேன் ரெண்டுக்குமே என்ன வந்து ஐடிஐ குவாலிஃபிகேஷன் நீ. ஓகேவா? ஸோ ஐடிஐ, டிப்ளமோ, பி எல்லாமே எழுதலாம், பட் ஐடிஐ படித்தாலே போதும் இதுக்கு. ஓகேவா? இதே இதுக்கு நீங்கள் ஜேடிஓ எழுதணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டிப்ளமோ படிச்சிருக்கணும். டிப்ளமோ படிச்சிருந்தா நீங்கள் ஜேடிஓ எக்ஸாம் வரப்போ ஜேடிஓ எழுதலாம். பிஇ படிச்சிருந்தாலும் நீங்கள் எழுத முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன வருதுன்னா ஏஇ வருது. அடுத்த மாதம் என்ன வருது, ஏஇ வருது. அதுக்கு யாருன்னா பிஇ குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்கள் பிஇ படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் 3மே எழுதலாம். நீங்கள் டிப்ளமோ படிச்சிங்க அப்படின்னா ஜேடிஓ எழுதலாம், சர்வே எழுதலாம். இல்லைன்னா ஐடிஐ மட்டும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா சர்வே, டிராஃப்ட்மேன் எழுதலாம். ஸோ இவ்வளோ வேகன்சி உங்களுக்கு இப்போ வரப்போகுது. ஓகே, அடுத்த மாதம் ஜேஇ வருது, ஏஇ வருது. அதுக்கு அடுத்த மாதம் உங்களுக்கு ஆகஸ்ட்டில் ஜேடிஓ, சர்வே, டிராஃப்ட்மேன்லாம் கண்டிப்பாக வருது. வேகன்சி ஹியூஜாக தான் வருது. ஓகேவா? ஸோ கிளாஸஸ் சேர்ந்து போய் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா கிளாஸஸ் படிச்சுட்டு இருக்காங்க, நீங்கள் சேரணும் அப்படின்னா இந்த நம்பர் 7708197281 இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணால் கிளாஸ் டீச்சர்ஸ்லாம் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸ் இருக்குது, டெஸ்ட் இருக்குது, மெட்டீரியல் தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 5000 தான் ஆன்லைனுக்கு. ஓகேவா? ஸோ கிளாஸ் கிடச்சிரும், டெஸ்ட்டு கிடச்சிரும், ப்ளஸ் மெட்டீரியல் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.